இந்த வேளையில் கூட இந்த வேதவாசி நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆசிரியர் தரும்படி நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா கிரியை செய்வேன், உடைய வல்லமை விளங்கட்டும். தேவநாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா கட்டுகளையும் உடைத்து கட்டணங்களை ஆண்டவரே இந்த வேதத்தை வாசிப்பில் கூட இருக்கும்படி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 103. தாவீதின் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாகி உன் பிராணனை அழிவு விலைக்கு மீட்டு, உன் பிராணனை அழிவு விலைக்கு மீட்டு, உன்னை கிருபையினால் இறக்கங்களினாலே முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு அவருக்கு கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரிகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கம் இருக்கவும் நெடிய சாந்தவும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்னென்னைக்கும் கோபம் கொண்டார். அவர் தம்முடைய பாவங்களுக்கு தக்க நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரங்களுக்கு தக்க நமக்கு சரி கட்டாமல் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறது, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் நமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் என்னது என்று அவர் அறிகிறார். நாம் மண்ணென்று அவர் நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு உப்பாக இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் போகிறான். காற்று அதன் மேல் வீசினவுடன் அது இல்லாமல் போயிட்டு அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளின் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்களை மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது கிருப சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரிக சர்வத்தையும் ஆளுகை செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களை அவருடைய ஸ்தோத்திரங்கள். கர்த்தருக்கு பிரியமானது செய்து அவருடைய பணிவுடையக்காரராக அவருடைய சர்வசனை அவருடைய ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களும் உள்ள அவருடைய சகல கிரிகளை அவரை ஸ்தோத்திரங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் சங்கீதம் 104. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறேன். மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறேன். ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல விரித்திருக்கிறேன். தமது மேலுடன் தண்ணீர் மெச்சு பாவிமயங்களை தமது ரத்தமாக மகளுடைய சேட்டைகளின் மேல் வைக்கிறார். தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலையாகவும் செய்கிறார். பூமி ஒருபோது நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்களில் அதை சாவித்து அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடுவி. பர்வதங்கள் மேல் தண்ணீர்கள் நின்றது. அவைகளும் அது கண்டிதத்தினால் விலகி ஓடி உமது குமரலின் சத்தத்தால் விரைந்து போயிட்டு அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்களில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ள கடவாதற்கு எல்லை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர். ஒரு பள்ளத்தாக்குகள் நீரூற்றுகளை வரவிடு. அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது. அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும். அங்கே காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும். அவைகளின் ஓரமாய் ஆகாட்டு பறவைகள் சஞ்சரித்து கிளைகள் மேலிருந்து பாடும். தம்முடைய மேல் விடைகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இருக்கிறார். உமது கிருபையின் பல மலை பூமி திருப்தியாக இருக்கிறது. பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர்களையும் விளைப்பிக்கிறார். மனுஷருடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும். திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்களை உண்டு பண்ணும். எண்ணெயும் மனுஷருடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆதாரத்தையும் விளைவிக்கிறார். கர்த்தருடைய விருட்சங்களும் அவன் நாட்டு லிபனோனுக்கு எதிர் விருட்சங்களும் நிறைந்திருக்கு. அங்கே குருவிகள் கூடு கட்டும். தேவதாரு விருட்சங்கள் கொக்குகளின் குடியிருப்பு. உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலை குளிமசலுக்கு அடைக்கலாம். சந்திரன் கலைப்பொருள்களுக்காக படைத்தார். சூரியன் தன் அஸ்தமானத்தையும் அறியும். தன் இருளை கட்டளையிடுகிற காலமாகும். அதில் சகல கட்டுகளின் ஜீவன்களுடைய நடமாடும் பாலசங்கள் இறைக்காக பரிசித்து எங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். சூரியன் ஒதுக்கியில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாவரங்களில் படுத்துக்கொள்ளும். அப்பொழுது மனிதன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான். கர்த்தாவே, உமது கிரிகள் எவ்வளோ திரளாக இருக்கிறது. அவைகளையும் ஞானமாய் படைத்து பூமியை பெருங்கொள்வனால் நிறைந்திருக்கும். பெரிதும் விசாரமான இந்த சமுத்திரம் அப்படியே நிறைந்திருக்கு. அதில் சஞ்சரிக்கும் சிறியவர்களுக்கும் பெரியவர்களுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. அதில் கப்பல் ஓடும். அதில் விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. 8 வேளையில் ஆகாரத்தை தருவீர். 8 அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகளை வாங்கிக் கொள்ள. நீர் உம்முடைய கைகளை திறந்திருக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உமது முகத்தை மறைத்து திகைக்கும். அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகளும் ஆண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சுசிக்கப்படும். நீர் பூமியின் குருபத்தையும் தாக்கிறீர்.
கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்க. கர்த்தர் நம்முடைய கிரிகளினாலே மகளூராக பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும் அதன் பர்வதங்களை தொட அவைகள் புகையும். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உணர்வேன், தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாக இருக்கு. நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். பாவிகள் பூமியிலிருந்து நிர்மலமாகி துன்மார்க்கரை நீராமல் போவார்கள். என் ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. சங்கீதம் 105. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபங்கள். அவருடைய செய்களை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாருங்கள். கர்த்தரை தேடுகிற இருதய மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையை நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாக ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகி யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவருடைய நியாயத்தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு நியாயத்தீர்ப்பு செய்ய பூமி எங்கும் விளங்கும். 1000 தலைமுறைக்கு என்று அவர் கட்டளையிட்ட வார்த்தைகளையும் ஆபிரகாமோடு அவர் பண்ண உடன்படிக்கையும் அவர் ஈசாக்கு ஆணையும் நிர்ணயிக்க நினைத்திருக்கிறார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாக இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாக உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்ற காலத்திலே அவர்கள் கொஞ்சம் தொகை மாற்ற சொற்ப ஜனங்களும் பரதேசிகளும் இருந்த அவர்களுக்கு ஜனத்தை விட்டு மாறு ராஜாவை விட்டு வேறு தேசத்தார் அன்றைக்கு போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி அவருக்கு தங்கிடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு தான் அபிஷேகம் பண்ணுவர்களை நீங்கள் தொடாமல் என்னுடைய தீர்க்க தரிசிகளை தீங்கு செய்யாமல் இருங்கள் என்றார். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கொலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முற்றிலும் முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சரியாக விற்கப்பட்டார். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிறான நேரம் அடைபடும்படி இருந்து கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணான். தன் பிரபுக்கள் அவன் மனதின்படியே கட்டவும் அதன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனாலும் தன் ஆசைகளுக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். அப்பொழுது இஸ்ரவேல் வந்தான். யாக்கோபு காமின் தேசத்திலே பரதேசியான நம்முடைய ஜனங்களை மிகவும் பல்க பண்ணி அவருடைய சத்துருக்களை அவர்களை பலவான்களாக்கினார். நம்முடைய ஜனங்களை பகைக்கவும் நம்முடைய ஊழியக்கார வஞ்சனையை நடத்தும் அவர்களுக்கு இருதயத்தை மாற்றினார். நம்முடைய தாசனாக மோசையும் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோனையும் அனுப்பினார். அவர்களுக்கு அவருடைய அடையாளங்களையும் காமன் தேசத்தில் அற்புதங்களையும் செய்தார்கள். அவர் இருளை அனுப்பி அந்த காலத்தை உண்டாக்கினார். அவருடைய வார்த்தை எதிர்ப்பாரில்லை. அவருடைய தண்ணீர் ரத்தமாக மாற்றி அவருடைய மச்சங்களை சங்கமாக்கினார். அவருடைய தேசம் தவளையை திரளாய் பிறப்பித்தது. அவர்களுடைய ராஜாக்களின் அறை வீடுகளிலும் அவைகள் வந்தது. அவைகள் கட்டளையிட அவர்களுக்கு எல்லைகள் எல்லாம் பண்டுகளும் பெண்களும் வந்தது. அவர்களுடைய அவர்களுடைய மலைகள் கல்மலையாக்கி அவருடைய தேசத்தில் ஜுவாலிக்கிற அக்னியை வரப்பண்ணினார். அவருடைய ராஜதடிகளையும் மத்திய மரங்களையும் அழித்து அவருடைய எல்லைகளில் உள்ள மரங்களையும் முறிட்டார். அவர் கட்டளையிட எண்ணி முடியாத வீட்டுக்கிளிகளையும் பச்சை புழுக்களும் வந்து அவருடைய தேசத்தில் உள்ள சகல பொண்டுகளையும் மறுத்து அவருடைய நிலத்தின் நீட்டின்று உள்ளது. அவருடைய தலை சேர்ந்த அங்காலத்தில் அவர்கள் முதல் பலனான அவரையும் சங்கரித்தார். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர் கோவாத்து புத்திரரும் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்பட்ட பொழுது மகிழ்ந்தார்கள். அவர் மேகத்தை மறைக்காக வைத்து இரவை வெளிச்சமாக்குகிற அக்கினியும் தந்தார். கேட்டார்கள். அவர் காடைகளை வர பண்ணார். அவர்கள் அப்பத்தினாலும் அவர் திருப்தி ஆக்கினார். கண்மலை திறந்தார். தண்ணீரில் புறப்பட்டு வந்து வெளியில் விட்டாய் ஓடி வந்து அவர்கள் நம்முடைய பரிசுத்தையே நம்முடைய தாசனாக யாக்கோபை நினைத்து நம்முடைய ஜனங்களை எதிர்ப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்கள் என்னை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி தமது கட்டளைகளை வெளிப்படுத்தும்படிக்கு கட்டளைகளை கழிப்பாக தாம் தெரிந்து கொண்டிருக்கும் வீர சத்தத்தோடு தம் கட்டளைகளை காத்து நடக்கும்படி தமது நியாய பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுரந்தெடுத்து கொண்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வேளையில் இந்த வேதவாசி நிகழ்ச்சியை கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்த ஆசிரியர்களுடைய நாமைப்பட உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்த வல்லமையின் ஆவிகளை நான் சொன்ன இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென்.